வணக்கம். இது முக்கிய செய்தி. பிப்ரவரி 15 அன்று கொழும்புவில் நடைபெறவிருந்த இந்தியா பாகிஸ்தான் T20 உலகக்கோப்பை போட்டியில் இருந்து பாகிஸ்தான் விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த திடீர் அறிவிப்பு உலகெங்கிலும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த போட்டி ரத்து செய்யப்படுவது பெரும் ஏமாற்றமே. வங்கதேச அணிக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தியாவில் விளையாட அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்களுக்கு ஆதரவாகவே இந்த முடிவை எடுத்துள்ளதாக பாகிஸ்தான் வாரியம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மொஹ்சின் நக்வி ஐசிசி இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் வராததை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த போட்டியின் ரத்து காரணமாக ஐசிசிக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. சுமார் $250 மில்லியன் இழப்பு ஏற்படலாம். இது இந்திய மதிப்பில் சுமார் 2200 கோடி ரூபாயாகும். தொலைக்காட்சி விளம்பர வருவாயிலும் 250 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் இந்த முடிவுக்கு ஐசிசி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. விதிமுறைகளை மீறியதற்காக பாகிஸ்தான் வாரியத்தின் மீது நடவடிக்கை எடுக்கவும் ஆலோசித்து வருகிறது. குறிப்பாக பாகிஸ்தானுக்கான ஆண்டு வருவாயான $35 மில்லியன் நிறுத்தி வைக்கவும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் ஐசிசி திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் பாகிஸ்தானின் இந்த வாதத்தில் பல முரண்பாடுகள் உள்ளன. சமீபத்தில் நடைபெற்ற ஜூனியர் உலகக் கோப்பையில் பாகிஸ்தான் அணி இந்தியாவுடன் எந்த பிரச்சனையும் இன்றி மோதியது. அதேபோல் பாகிஸ்தான் மகளிர் அணியும் பாங்காக்கில் இந்தியாவுடன் விளையாட உள்ளது. அங்கு எந்த புறக்கணிப்பும் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த போட்டி நடைபெறுவது இலங்கையின் கொழும்பு நகரில். இது பொதுவான மைதானம் என்பதால் இந்தியாவுக்கு செல்ல மறுப்பது என்ற காரணம் இங்கு பொருந்தாது. கொழும்பு ஒரு பாதுகாப்பான பொது இடமாகவே கருதப்படுகிறது. எனவே பாதுகாப்பு காரணங்களை கூறி போட்டியை புறக்கணிப்பது ஏற்புடையதல்ல என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர். முன்னாள் வீரர் தானிஷ் தனேரியா இந்த முடிவு பாகிஸ்தான் கிரிக்கெட்டிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் இது பயத்தை காட்டுவதாகவும் கடுமையாக விமர்சித்துள்ளார். பாகிஸ்தான் அணி பயந்து ஓடுவதாக அவர் கருத்து தெரிவித்துள்ளார். இது வீரர்களின் மன உறுதியை பாதிக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். போட்டி ரத்து செய்யப்பட்டால் இந்தியாவுக்கு என்ன கிடைக்கும்? ஐசிசி விதிமுறைப்படி எதிர் அணி வராவிட்டால் வாக் ஓவர் முறையில் இந்தியாவுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். இதன் மூலம் இந்தியா விளையாடாமலே 2 புள்ளிகளை பெறும். ஆனால் ரசிகர்கள் இந்த வெற்றியை கொண்டாடுவதை விட ஏமாற்றத்தையே அதிகம் வெளிப்படுத்துகின்றனர். புள்ளிகள் கிடைத்தாலும் இந்தியா பாகிஸ்தானை மைதானத்தில் வீழ்த்தி வெற்றி பெறுவதையே விரும்பும். இந்த வெற்றி ஒரு முழுமையான வெற்றியாக கருதப்படாது. இந்திய வீரர்களும் இந்த முடிவால் அதிருப்தி அடைந்துள்ளனர். அவர்கள் களத்தில் விளையாடவே தயாராக இருந்தனர் என்று அணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வரலாற்றை புரட்டி பார்த்தால் இது 1996 உலகக் கோப்பையை நினைவுபடுத்துகிறது. அங்கும் பாதுகாப்பு காரணங்களுக்காக சில போட்டிகள் மாற்றப்பட்டன. அன்று ஆஸ்திரேலியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இலங்கைக்கு வர மறுத்தன. அதனால் இலங்கை அணிக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டன. வரலாறு மீண்டும் திரும்புகிறதா? சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் கொந்தளித்துள்ளனர். பாய்காட் பாகிஸ்தான் என்ற ஹேஷ்டேக் ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் உள்ளது. ரசிகர்கள் தங்கள் டிக்கெட் பணத்தை திரும்பப் பெற கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த முடிவு கிரிக்கெட் உணர்வுக்கு எதிரானது என்று பலர் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் 2031ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உலகக் கோப்பையையும் பாதிக்குமா என்ற அச்சம் எழுந்துள்ளது. அந்த தொடரை இந்தியாவும் வங்கதேசமும் இணைந்து நடத்தவுள்ளன. எதிர்காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் போட்டிகள் ஐசிசி தொடரில் இருக்குமா என்பதே கேள்விக்குறியாகியுள்ளது. ஐசிசி இதுகுறித்து உறுதியான முடிவை எடுக்க வேண்டும். தற்போதைய நிலையில் பிப்ரவரி 15 போட்டி நடக்குமா என்பது சந்தேகமே. கூடுதல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி.